அஸ்மத் குரு பரம்பரைபியோ நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைக்கி மினி பைட்ஸில் நம்ம பார்க்க போகிறது ஆதிசேஷனின் அவதாரங்கள். ஏற்கனவே ஆதிசேஷன் அப்படின்னு பொதுப்படியாக பார்த்துருக்கோம், ஆதிசேஷனுடைய பெருமைகளை. இன்றைக்கி ஆதிசேஷனுடைய அவதாரங்களை பார்க்க போகிறோம். ஆதிசேஷன் அப்படின்ற நாமம் இவருக்கு எப்படி ஏற்பட்டதுன்னா, இவருடைய பேர் அனந்தன்னு பேர். அனந்தன் அப்படின்னா இவருடைய தலை 1000 தலையோடு பார்த்துருக்கோம் இல்லையா. ஆதிசேஷன் அப்படின்னா 1000 தலையோடு இருக்கக்கூடியவன். நம்ம கோவிலில் பார்க்குறது 5 தலையோடு பார்க்குறோம், 7 தலையோடு பார்க்குறோம், அது வேறு. ஆனால் 1000 தலைகள் உடையவன். இவருடைய அந்த வால் நீண்டு போகிறது இல்லையா, அது எங்கே போய் முடியுதுன்னு யாருக்குமே தெரியாது. அது அனந்தம். அதனால் இவனுக்கு அனந்தன்னு பேர். எம்பெருமானுக்கு அனந்தன்னு பேர். அதே பேர் திருநாமத்தோடு இருக்கக்கூடியவர் அனந்தன். இவருக்கு ஆதிசேஷன் அப்படின்னு பேர். எதனால் ஆதிசேஷன் அப்படின்னா, பெருமாள் சேஷி, நாம் எல்லாரும் சேஷர்கள் அப்படின்னா அவனுடைய பக்தர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது சேவிக்கப்படுபவன் பெருமாள், சேவிக்கக்கூடியவர்கள் நாம் பக்தாள், நம்ம சேஷன் அப்படின்னு பேர், சேஷர்கள். இதில் முதன்மையாக இருக்கக்கூடியவர் ஆதிசேஷன் அப்படின்னு பேர். இவர் முதல் பக்தன், பெருமாளுக்கு முதல் பக்தன்னா அது ஆதிசேஷன். அதனால் இந்த நாமம் இவருக்கு ஏற்பட்டது. ஸ்ரீவைகுண்டத்தில் யார் இருக்கா அப்படின்னா, பெருமாள் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவியோடு இருக்கார், அது வேறு. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா முதல்ல சொல்கிறது இவர் தான் சொல்லும், அனந்தன், கருடன், விஸ்வக்ஷேன ஆதிகள் அப்படின்னு சொல்லலாம். இவெல்லாம் நித்திய சூரிகள்னு பேர். அப்போ முதல்ல சொல்லக்கூடியவர் இவர் அனந்தன்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன். இவர் முக்கியமாக 3 அவதாரங்கள் எடுத்திருக்கார். அது பெருமாள் தானே அவதாரம் எடுத்திருக்கார், இவர் அவதாரம் எடுத்திருக்கார். நிறைய பேர் எடுத்திருக்கா, நித்திய சூரிகள் நிறைய பேர், ஆழ்வார்கள் எல்லாமே கூட நித்திய சூரிகள் தான். அப்படி இந்த ஆச்சாரியன் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல லக்ஷ்மணனாக அவதாரம் எடுத்தார். எதுக்கு இவர் அவதாரம் எடுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே அந்த ஆதிசேஷனில் நம்ம பார்க்கும்போது அனவரதம் அந்தரங்கம் அடிமை செய்து அப்படின்னா முதல்ல சொல்லக்கூடியவர் இந்த அனந்தன் தான், ஆதிசேஷன் சுவாமி. பெருமாளுக்கு எல்லா விதத்திலையும் கைங்கரியம் பண்ணக்கூடியவர். அதனால் ராமாவதாரத்தில் ராமர் அவதாரம் பண்ணும்போது கூடவே வந்துட்டார் லக்ஷ்மணனாக அப்படின்னு. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, கிரமமாக பார்க்கும்போது ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருக்னன்னு சொல்கிறோம் இல்லையா, அது கிரமம் இல்லை. ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன், இதுதான் கிரமம். அப்போ தொட்டியில் படுக்க வைக்கும்போது இப்படி தான், இந்த கிரமத்தில் தான் படுக்க வைக்கிறா. அப்போ படுக்க வைக்கும்போது ராமர், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் 4 பேர் படுக்க வைக்கும்போது இந்த பரதனும் லக்ஷ்மணனும் அழுதுண்டே இருக்கலாம். அப்போ வசிஷ்டர் இல்லை லக்ஷ்மணன் பெருமாளோடைய தான் இருக்கணும், அதனால் மாற்றி வைங்கோனால மாற்றி வச்ச உடனே 2 பேரும் அழுது நிறுத்திட்டாலாம். அப்படி எம்பெருமானோடையே கூடவே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் ஆதிசேஷன். அதனால் கூடவே இருந்தார், காட்டுக்கு போகிற வரைக்கும் சரி, அதுக்கப்புறம் நாட்டுக்கு வந்த பிறகும் சரி. அதனால் லக்ஷ்மணனாக இருந்து கூடையே இருந்து கைங்கரியம் பண்ணினவர். இது ஒரு அவதாரம். 2வது அவதாரம் பலராமன். முதல் அவதாரத்திலே ராமருக்கு இவர் ரொம்ப அதீதமாக கைங்கரியம் பண்ணதுனால ராமரே ரொம்ப மகிழ்ந்து, அடுத்த வாட்டி நான் உனக்கு கைங்கரியம் பண்ணுற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணாவதாரத்தில் முதல்ல ஆதிசேஷனான பலராமரை அவதாரமாகி அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் அவதாரம் பண்ணுறார். அப்போது பலராமர் அண்ணன் ஆயிடுறார். அண்ணன் சொல் பேச்சு கேட்டுன்னு இருந்தார் அப்படின்றது விசேஷம். தசாவதாரங்களில் சொல்லும்போது முதல்ல பரசுராம, ராம, பலராமன் சொல்கிறோம் இல்லையா, இப்படி தான் வருது. 3 ராமனாய் அப்படின்னு வரும். இதை சொல்லும்போது முன்னொரு ராமனாய், தானாய், பின்னொரு ராமனாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும் வச்சனம். இது என்னென்னா, முதல்ல இருக்கிற ராமர் பரசுராமர், பின்னாடி இருக்கிற ராமர் பலராமர். இந்த 2 பேருமே ஆவேச அவதாரங்கள் இந்த தசாவதாரங்களில். இப்போ பலராமரும் தசாவதாரத்தில் இருக்கார், இவர் ஆதிசேஷன் அப்படின்றது ஒரு விசேஷம். இது பலராமனுக்குண்டான ஏற்றம். 3வது ரொம்ப ஆச்சரியமான ஒரு அவதாரம் எதுனா, ராமானுஜனாக அவதரித்தார்.
நாமளே ராமானுஜருடைய சரித்திரத்தை பார்க்கும்போது தொண்டனூரில் என்ன பண்ணார்னா 1000 ஜெயினர்களுக்கு ஒரே நேரத்தில் கேள்வி கேட்டு நான் ஒரே நேரத்தில் பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டதுக்கு சொல்கிறேன், ஆனால் திரையை மூடிண்டு சொல்கிறேன் அப்படின்ற கண்டிஷனில் சொன்னால் 1000 பேருக்கும் 1000 தலையோட 1000 பேருக்கும் பதில் சொல்கிறார். இவா அவசரப்பட்டு திறந்து பார்த்தா இந்த ராமானுஜர் 1000 தலை நாகத்தோட பதில் சொல்லிட்டு இருக்கார். அப்படியாக ராமானுஜராக அவதரித்தவர். இப்போது நம்ம சம்பிரதாயத்தில் நம்ம ராமானுஜருக்கு அப்புறம் சொல்லணும்னா என்னென்னா ராமானுஜ தாசன்னு தான் சொல்கிறது. அப்படியாக 3வது அவதாரமாக ராமானுஜராக அவதரித்தவர், ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர்ன்றது ஒரு விசேஷம். இதில் முக்கியமாக எப்படின்னா நம்மாழ்வாரனுடைய வைபவத்தை சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னேன். ஆழ்வார் கோஷ்டியிலேருந்து ஆச்சாரியன் கோஷ்டி எழுதினவர் நம்மாழ்வார். அதுபோல் ஆச்சாரியன் கோஷ்டியிலேருந்து ஆழ்வார் கோஷ்டியில் எழுதினவர் இந்த ராமானுஜர். ஆறிருவர் ஓரொருவர் அவர் தாம் செய்த அப்படின்னு சொன்னேன். அந்த ஓரொருவரானவர் இவர் ராமானுஜர். இவர் ஆதிசேஷனுடைய அவதாரம், 3வது அவதாரமாக இருக்கிறார் அப்படின்றது விசேஷம். இப்படியாக 3 அவதாரங்களாலே கொண்டாடப்படக்கூடியவர் இந்த ஆதிசேஷன். இந்த ஆதிசேஷனோட அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமன் நாராயணா.